சிறிய எழுத்துக்களால் பெரிய சாதனை. திருக்குறள் கொடுத்த வள்ளுவனுக்கு திருக்குறளாலே தீட்டப்பட்ட ஓவியம். 1330 குறளையும் 4 அடி உயர ஓவியத்திற்குள் நுண்ணிய எழுத்தில் எழுதி கல்லூரி மாணவி சாதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வஉசி நகரைச் சேர்ந்தவர் முருகானந்தம். நகராட்சி வருவாய் பிரிவில் வேலை பார்த்து வரும் இவருக்கு சிவசங்கரி என்ற மகள் உள்ளார். சிவசங்கரி கோவில்பட்டியில் உள்ள கோ வெங்கடசாமி நாயுடு கல்லூரியில் எம்எஸ்சி பட்டம் பெற்றுள்ளார். இவர் கல்லூரியில் பயிலும் போது விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, ஆய்வறிக்கை சமர்ப்பித்தல், பொது அறிவு திறன், ஆல்பம் தயாரித்தல் என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ளார். மேலும் தற்போது இவர் அகில இந்திய தமிழ் பேச்சாளர் கூட்டமைப்பின் கோவில்பட்டி கிளை ஒருங்கிணைப்பாளராகவும் அழகுக்கலை நிபுணராகவும் உள்ளார். சிவசங்கரிக்கு வித்தியாசமான சாதனை படைக்க வேண்டும் என நீண்ட நாள் கனவு இருந்து வந்தது. அப்போது அவர் சிந்தனையில் உதயமானதுதான் கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் நின்ற வடிவில் உள்ள திருவள்ளுவரின் சிலையை போல் ஓவியம் வரைவது என்பது. மேலும் அந்த ஓவியத்தில் வித்தியாசமான புதுமையை படைக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் 1330 திருக்குறளையும் 4 அடி உயரமுள்ள வள்ளுவரின் ஓவியத்திற்குள் இடம்பெறச் செய்வது. மேலும் அந்த ஓவியத்திற்கும் திருக்குறளுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என எண்ணி குறளில் உள்ள 133 அதிகாரத்தை குறிப்பிடும் வகையில் ஓவியத்தின் உயரத்தை 133 சென்டிமீட்டர் வரைவது எனவும் 1330 குறள்களை குறிப்பிடும் வகையில் ஓவியத்தை 1330 நிமிடங்களில் வரைவது எனவும் முடிவு செய்து ஓவியத்தை வரைய தொடங்கினார் சிவசங்கரி. இதற்கு சார்ட் பேப்பரில் மைக்ரோடிப் பென்சிலின் உதவியுடன் முதலில் திருவள்ளுவரின் ஓவியத்தை வரைந்தார். பின்னர் வள்ளுவரின் கண், காது, மூக்கு, மீசை, உதடு, தாடி, தோல், கொண்டை, ஆடை, வள்ளுவர் நிற்கும் பீடம் ஆகிய பகுதிகளில் 1330 குறளையும் சாதாரண கண்ணால் பார்க்க முடியாத அளவிற்கு மிகச் சிறிய எழுத்தாக 1330 நிமிடத்தில் ஓவியத்தை வரைந்து முடித்தார். திருவள்ளுவரின் ஓவியத்தில் இடம்பெற்றுள்ள குறள் மிகச் சிறிய எழுத்தாக இருப்பதால் சாதாரணமாக இந்த படைப்பை பார்க்கும்போது அது வெறும் ஓவியமாக மட்டுமே தெரியும். பூத கண்ணாடியின் உதவியால் பார்த்தால் மட்டுமே அதில் உள்ள திருக்குறள் எழுத்து கண்ணிற்கு தெரியும். இவர் இந்த சாதனையை கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிகழ்த்தியுள்ளார். இவரது இந்த சாதனையை பாராட்டி புகழ்பெற்ற அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இவரது ஓவியத்தை இடம்பெறச் செய்து அந்த நிறுவனம் சிவசங்கரிக்கு சான்றிதழ்களும் வழங்கியுள்ளது. மேலும் உலக சாதனையாளர் விருது, மக்கள் முதல்வர் விருது, ஹாம்பர்க் அவார்ட், சிறந்த கலைஞர் விருது, அபூர்வா விருது, ட்ரஸ்ட் அவார்ட், மாண்டிச்சேரி விருது, UK விருது, இயல்பானர் விருது, ரோட்டரி சங்கம் என பல்வேறு அமைப்பினர் இவரது சாதனையை பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கியுள்ளனர். இந்த சாதனை குறித்து சிவசங்கரியிடம் கேட்டபோது, பரிசுக்காக போட்டியில் பங்கேற்காதே, உனது திறமையை வெளிக்காட்ட உனக்கு கிடைத்த வாய்ப்பாக எடுத்துக்கொள் என்ற எனது தந்தையின் கருத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என எண்ணினேன். அந்த சாதனையிலும் வித்தியாசமான புதுமையை புகுத்த வேண்டும் என்ற ஆசையின் வெளிப்பாட்டில் உருவாகியதுதான் இந்த திருவள்ளுவர் ஓவியம் என்றார். தன்னுடைய சாதனைக்கு பெற்றோர்களின் முழு ஒத்துழைப்புதான் முக்கிய காரணம் என்றும், தன்னுடைய இந்த சாதனை ஓவியத்தை மிக பிரமிப்புடன் பார்த்து உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பாராட்டுவது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விரைவில் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு மிக பெரிய சாதனையை படைக்க இருப்பதாகவும் சிவசங்கரி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். என்னுடைய நேம் சிவசங்கரி. நான் கோவில்பட்டி ஜிவிஎன் காலேஜில் தான் நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஏப்ரல் 2012 தான் நான் முடிச்சிருக்கேன். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தான் நான் இங்கே வசித்து கொண்டு இருக்கிறேன். இதில் நான் பண்ண ஒரு உலக சாதனையாளர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு 133 சென்டிமீட்டரில், அதுவும் 133 சென்டிமீட்டருக்குள்ளே 1330 குறளை வந்து நான் எழுதியிருக்கேன். அதுவும் 1329 நிமிஷம் 58 வினாடியில் முடிச்சிருக்கேன். இதில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், 133 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 133 அதிகாரத்தை குறிக்கும். 1330 நிமிஷங்கிறது 1330 குறள்ல வந்து குறிக்கும். இந்த ஓவியத்தோட சிறப்பு என்னன்னு சொன்னா, இது வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வெறும் சிலையா மட்டும் தெரியும். ஆனா இதுல உள்ள எழுத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து, இந்த குறள் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து லென்ஸ் வழியாக தான் வந்து பார்க்க முடியும். ஆனா இந்த ஓவியத்தை வந்து பிரமிச்சு பார்த்து நிறைய உறவினர்களும் நிறைய பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுமையா ஒரு சின்ன எழுத்தை வந்து எழுதுறது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம், இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம்
நிறைய பேர் பார்த்துட்டு இதை பிரமிச்சு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்குறப்போ நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டது எனக்கு வந்து அந்த கஷ்டம் கூட எனக்கு வந்து சரியாக அது வந்து எனக்கு தெரியலை. இதை எனக்கு அங்கீகரித்து வந்து உலக சாதனையாளர் விருது வந்து எனக்கு கொடுத்தாங்க. இது போக நான் 18 விருதுகள் வந்து வாங்கியிருக்கேன். அதில் 4 வந்து ஒரு ஃபாரினர் அவார்ட்னே சொல்லலாம். த யூகே அவார்ட், ஹாம்பர்க் அவார்ட், எடின்பர்க் அவார்ட், த ஹோவல்ஸ் ஆல்மண்ட் அவார்ட். இது போக வந்து சாதனை மாணாக்கி விருது, யூனிக் அச்சீவர் அவார்ட், ரோட்டரி கிளப்லேருந்து நம்மளுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கோவில்பட்டியிலேருந்து எக்ஸலண்ட் அவார்ட் ப்ளஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த கோவில்பட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அவார்டை எனக்கு வந்து கொடுத்தாங்க. யுவஸ்ரீ கலாபாரதி அவார்ட், இந்த மாதிரி நிறைய அவார்ட் நான் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு ஏறத்தாழ அங்கீகரித்த மெம்பர் வந்து எனக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய நாளிதழ்களில் கூட எனக்கு வந்து ஊக்குவிச்சு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணதை வந்து நல்ல சிறப்பாக வந்து எனக்கு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எனக்கு அதன் மூலிமா எனக்கு கிடைச்ச பேரே வந்து எனக்கு தனி சிறப்பாக தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. வேறு வந்து வித்தியாசமாக நான் வந்து வேறு ஒரு சாதனைகள் இது நாள் வரைக்கும் யாருமே வந்து பண்ணாத அளவுக்கு வந்து ஒரு புது சாதனையாக தான் நான் வந்து கொண்டு வரணும்னு வந்து முயற்சி பண்ணுறேன். அந்த சாதனை வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம கோவில்பட்டி மண்ணுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனது மகள் வந்து சிவசங்கரி என்பவன் வந்து இந்த மாதிரி இந்த 133 சென்டிமீட்டரில் திருவள்ளுவருடைய சிலை வரைஞ்சி அதில் 1330 திருக்குறளையும் வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சிலையை வரைவதற்கு நானும் எனது மனைவியும் எனது சிறிய மகளும் அவளை பல விதமாக ஊக்குவிச்சு இந்த மாதிரி வந்து சிலையை வரைகிறதுக்கு ஊக்குவிச்சு வந்து நல்லா இந்த சிலையை வந்து சிறப்பாக வரைஞ்சிருக்கிறாங்க. வரைஞ்சி அதிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு மூலியமாக அவளுக்கு கின்னஸ் அவார்டு கிடச்சிருக்குது. இந்த அவார்டு மூலிமா எங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பாராட்டி பல நிறுவனங்கள் வந்து அவளுக்கு சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி வந்து அவார்டெல்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு வந்து மகள் வந்து பெற்றோர்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி மற்ற வீட்டுகள்லேயும் வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை இது மாதிரியான அவார்டுகள் வாங்குவதற்கு குழந்தைகளை ஊக்குவிக்குமாறு எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.